வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த பகுதியில மதுராவுக்கு பக்கத்துல இருக்க பிருந்தாவனத்த பத்தி பார்க்க போறோங்க. அங்க எப்படி போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சென்னையிலிருந்து முதல்ல டெல்லிக்கு வந்துருங்க. டெல்லியிலிருந்து நாங்க உங்கள கூட்டிட்டு போறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 165 கிலோமீட்டருங்க. நாங்க கார் தந்துருவோம். கார்ல போனோம்னா, நம்ம ஒரு 3 மணி நேரத்துல மதுராவுக்கு பக்கத்துல விருந்தாவன்ல போயிரலாங்க. அங்க போயிட்டு அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணலாம். இல்ல சீக்கிரம் போயிட்டோம்னா, நம்ம விருந்தாவனத்துல என்னென்னதெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிறத அந்த மேப் மூலமா உங்களுக்கு சொல்றது கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். அங்க பார்க்கக்கூடிய முக்கியமான பகுதிலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள் இருக்குங்க. 5000த்துக்கு மேற்பட்ட கோயில்கள் இருக்குது. இந்த பகுதியில நம்ம என்னத பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருந்தாவனத்தோட இதயமா விளங்கும் பிரேம் டெம்பிள்ங்க. நம்ம வந்து இஸ்கான் டெம்பிள்ல தங்கலாம். 1500, 1700 நமக்கு ரூம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பதிவுல அதிகமா பார்க்கக்கூடியது பிரேம் டெம்பிள பத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தாங்க பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய பிரேம் டெம்பிள். இந்த ஆலயம் பிருந்தாவனத்தின் இதயம் மற்றும் ராதாகிருஷ்ணனின் தெய்வீக காதலின் அடையாளம் என்றும் சொல்கின்றார்கள். இந்த கோயிலை எப்போ கட்டி முடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, 2001ல கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. 2012ல கட்டி முடிச்சுட்டாங்கங்க. இந்த கோயில எப்போ தொறப்பாங்க, எப்போ மூடுவாங்க அப்படிங்கிற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 8:30க்கு இத தொறக்குறாங்கங்க. அதுக்கப்புறம் ஒரு 11:30க்கு இந்த கோயில மூடிடுறாங்க. நீங்க கோயில் உள்ள போ முடியாது. நட சாத்திருவாங்க. வெளிய இருக்கிற மெயின் கேட்டையும் மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 4:30க்கு திரும்ப தொறந்து விடுறாங்க. அத ஒரு 7:30, 8 மணிக்கு திரும்ப வந்து ராத்திரி இந்த நடைய அடைச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த லைட் ஷோ இப்ப பார்க்குறோம் பாருங்க. இது கரெக்ட்டா ஒரு 7:30க்கு இந்த லைட் ஆரம்பிக்கிறாங்கங்க. இத பார்க்கறதுக்கு தான் இவ்ளோ கூட்டம். நீங்க ஒரு 7:30க்குலாம் உள்ள வந்துட்டீங்கன்னா, ஒரு 9:30 வரை இந்த லைட்ட பார்க்கலாம். இப்ப நான் பார்க்குறேன் பாருங்க ஒரு 5 தல நாகம். இந்த நாகத்தோட பேரு காளியா நாகங்க. இவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்க இருக்கிற யமுனை நதியில தன்னோட விஷத்த கக்கி யாரையும் அந்த தண்ணிய பயன்படுத்த விடாம, குழந்தைங்கள அந்த தண்ணியில வந்து குளிக்க விடாம, ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. அப்பதான் யாருமே இந்த நாகத்த விரட்ட முடியல. அப்போ கிருஷ்ணருக்கு வந்து 6 வயசாம். இவரு தான் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு, நாகப்பாம்பு தலை மேல ஏறி டான்ஸ் ஆடி, அந்த நாகத்த பயங்காட்டி அங்கருந்து விரட்டி விட்டுருக்காரு. மன்னிப்பு கேட்டுட்டு அந்த நாகம் அவர் ஒய்ஃபோட இந்த யமுனை நதிய விட்டு வெளிய போயிட்டாங்களாம். அந்த கதைய காட்டுறதுக்கு தான் அந்த பாம்பு மேல நின்னு அவர் டான்ஸ் ஆடுற படத்த வச்சிருக்காங்கங்க. வீடியோவ கடைசி வர பாருங்க. ஒரு 5 நிமிஷம் தான். ஏன்னா, உங்களுக்கு நெறைய தெரியாத தகவல்கள சொல்லியிருக்கோம். நாங்க திரும்ப திரும்ப இந்த கோயில் உள்ள போறதுனால, நீங்க எவ்வளோ ஈஸியா போவீங்க. வீடியோ முழுசும் பார்த்தீங்கன்னா, நீங்க போம்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். முதலா சொல்ற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயில 2 வாட்டியா போய் பார்க்கணும். 1 காலையில போய் பாருங்க. 2வது சாயங்காலமும் போலாம். சாயங்காலம் போனீங்கன்னா, ஒரு 7:30க்கு போங்க லைட் பார்க்கறதுக்கு. இந்த கோயிலுக்குள்ள போம்போது ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு செருப்பு போடுறதுக்கு ப்ராப்பரா இடம் ஒண்ணும் அவங்க இன்னும் வைக்காம இருக்காங்கங்க. நீங்க காலையில போனீங்கன்னா, செருப்ப வந்து நீங்க ரூம்லயே விட்டுட்டு போனீங்கன்னா நல்லது. இல்ல அப்டின்னா நீங்க ரிக்ஷாவுல போணும். ஏன்னா, அந்த கோயில் பக்கத்துல கார் எதுவுமே போகாதுங்க. நீங்க இஸ்கான் டெம்பிள்ல தங்கியிருந்தீங்கன்னா, நடந்தே வந்துரலாம். இல்ல பக்கத்துல எங்கேயும் ஹோட்டல் போட்டிருந்தீங்கன்னா, அங்கருந்து இந்த பேட்டரி கார்காரன் கூட்டிட்டு வருவான். அந்த பேட்டரி கார்ல வந்து ரூ. 20, ரூ. 10 வாங்குறாங்க. அதுல வந்துட்டீங்கன்னா, செருப்ப முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஹோட்டல்லயே போட்டு வாங்க. காலையில போனீங்கன்னா, செருப்பு இல்லாம மேல வர போயிட்டு வந்துரலாங்க. அது மாரி ராத்திரி வந்தீங்கனாலும் அதே ப்ராப்ளம் தான். உள்ள வந்து மொபைல் கொண்டு போலாம் நீங்க. ஆனா, கேமரா, அந்த செல்ஃபி ஸ்டிக்கு இதெல்லாம் கொண்டு போயாச்சுனாக்கி பிரச்சனை. அங்க வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அது எடுத்தாக்கல கடைகள் இருக்குது. ரூ. 300 கேட்கான். ஒரு சின்ன ஒரு கேமராவ உங்க ஒரு செல்ஃபி ஸ்டிக் வைக்கணும் அப்டின்னா. அதனால செருப்பு, கேமரா, பெரிய பைகள் இது இல்லாம போங்க. இந்த படத்துல இப்ப பார்க்க பாருங்கங்க. கோவர்த்தன்கிரி மலை. நம்ம கதையில படிச்சிருப்போம் இல்லையா? அதாவது இந்திரன் வந்து நெறைய மழைய குடுத்துருவாரு, கோவப்பட்டு. அப்பதான் வந்து கிருஷ்ணருக்கு 7 வயசுங்க. அவர் வந்து அந்த கோவர்த்தன், மதுராவுல இருக்கிற மக்கள்கள காப்பாத்துறதுக்கு தன்னோட ஒரே விரல்னால அந்த கோவர்த்தன்கிரி மலையையே ஒரு தூக்கிருவாருங்க. தூக்கி கொடை மாதிரி வச்சு, அங்க இருந்த மக்கள எல்லாம்
காப்பாத்திருக்காரு. 7 நாள். அது தன்னோட ஒரே விரல்ல தூக்கி நிப்பாட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்திரன் வந்து, "எப்பா நான் தோல்வி அடைஞ்சுட்டேன், மழைய நிப்பாட்டுறேன்னு" சொல்லிட்டு கிருஷ்ணர்ட்ட மன்னிப்பு கேட்டு இந்திரன் மழைய நிப்பாட்டியிருக்கிறதா நம்ம கதையில படிக்கோங்க. அதுதாங்க இந்த கோவர்த்தன்கிரி மலை. நம்ம நேரம் கிடைக்கும்போது அந்த கோவர்த்தன்கிரிக்கு கண்டிப்பா நம்ம போவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அத அடுத்த பதிவுல நம்ம போடுவோங்க நாங்க. அந்த கோவர்த்தன்கிரியில தான் நமக்கு ஒரு திவ்ய தேசம் இருக்குதுங்க. நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி, இந்த பிருந்தாவன் பூமிய ராதாகிருஷ்ணனோட தெய்வீக காதலுக்கு இடம் பண்ணுதுங்க. அவர் வந்து கிருஷ்ணர் அவரோட இளமை பருவத்துல, அதாவது ஒரு 6 வயசுலருந்து 11 வயசு வரை இந்த பிருந்தாவனத்துல நெறைய லீலைகள் நடத்தியிருக்காரு. அதுல சில லீலைகளை பிரதிபலிக்கிற மாதிரி தான் அந்த சிலைகள்லாம் செஞ்சு லைட் எஃபெக்ட்ல காட்டியிருக்காங்க. அது பக்கத்துல நின்னு பார்க்கும்போது, மியூசிக்கோட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நம்ம மதுரா, பிருந்தாவனம் வந்தாச்சுன்னா, ராத்திரி வந்து இத ஒருக்கா கண்டிப்பா பார்க்கணுங்க. கூட்டம் நல்லா இருக்கும். மொபைல், அதுக்கப்புறம் உங்க பர்ஸு, பணம் இது இருந்ததுன்னா கொஞ்சம் பத்திரமா கொண்டு போணும். வாங்க நமக்கு தெரியாத சில செய்திகளையும் நம்ம பார்ப்போம் நம்ம. கோயில் உள்ள போன உடனே முதல்ல நமக்கு கண்ணுக்கு தெரியிறதுங்க, ராதாகிருஷ்ணனோட அழகான சிற்பங்க. அதுக்கு அடுத்தாக்குல அங்க இருக்க சிலைகள்ல ரொம்ப அதிகமா நம்ம பார்க்கக்கூடியது ராதாகிருஷ்ணனின் ராஜ லீலைகள். அதாவது கோபியர்களுடன் மற்றும் ராதாவுடன் அவர் நடனம் ஆடிய நிகழ்ச்சி எல்லாமே சிற்ப வடிவுல அந்த சுவர்கள்ல பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. மேலும் ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடியது கிருஷ்ணரோட 48 லீலைகள். அதையும் சிற்பமா ஆக்கி அந்த சுவர்ல மார்பிள்ல எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்காங்கங்க. உள்ள நெறைய லைட் எஃபெக்ட் குடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க ராத்திரி இந்த கோயில பௌர்ணமி அன்னைக்கு நிலவுல பார்த்தீங்கன்னா, இந்த மார்பிள்ல இருந்து லைட் வந்து பிரதிபலிக்கிறதுனால ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கங்க. இந்த கோயில்ல ராத்திரி 8:30க்கு அப்புறம் நடை அடைச்சிருவாங்கங்க. அதுக்கப்புறம் அந்த கோயில தொறக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்பவும் பக்தர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர், ராதா அவங்களோட நடமாட்டம் இந்த கோயிலுக்குள்ள ராத்திரி இருக்குது. அவங்க வந்து தெய்வீக நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில, ராத்திரி கதவ யாருமே தொறக்க மாட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. நம்மளும் அந்த நம்பிக்கையில இருப்போம். இந்த மாதிரி ஒரு அழகான கோயில பிருந்தாவனம் போய் பார்க்கணும் அப்படின்னா, கவலைப்படாதீங்க. நான் கீழ என்னோட நம்பர் குடுத்துருக்கேன். அதுல WhatsAppல மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நாங்க செஞ்சு குடுக்கோம். நீங்க வாங்க. நம்ம போகலாம் பிருந்தாவனத்துக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம்.